ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் மிக்சர் டக்குன்னு செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலாம், என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன். அதுக்கு இது லேஸ் அவல், கெட்டி அவல் எது வேணும் எடுத்துக்கலாம். நான் லேஸ் அவல் எடுத்துருக்கேன். அது 2 கப்பு, 1 கப் வச்சுருக்கேன். அதோட ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி, ஃப்ளேவருக்காக பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு 7-8 பல், கருவேப்பிலை, காரம் கலக்கிறதுக்காக மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள். இவ்வளோ தான் தேவையான பொருள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்படி ஒரு கரண்டி உள்ளே வச்சுக்கலாம், டைரெக்டாக பொரிக்காமல். அதில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பொரியட்டும். டைரெக்டாக அப்படி பொரிக்கும் போது டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது. வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சிருச்சு. எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். பாக்கி இருக்க எண்ணெய் அதை எடுத்துருவோம். அடுத்து அதே மாதிரி கரண்டி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை அதையும் போட்டுக்கலாம். நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை அப்படியே கூட சேர்த்தலாம், பட் கொஞ்சமாக வறுத்து போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். போதும், வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெய் வடிஞ்சோடனே இதையும் டிஷ்யூவில் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை போட்டுக்கலாம். 1 கப் அவல் ஃபஸ்ட்டு சேர்த்துறேன். அவள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் வடித்து போட்டுக்கலாம். அவளை பொரித்து எடுத்துட்டோம். இப்போ முந்திரி பருப்பு பொரிச்சிக்கலாம். முந்திரி பருப்பு அப்படியே கூட போட்டுக்கலாம். போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பொரிஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை, பூண்டு 2ஐயும் பொரிச்சிக்கலாம். மிக்சர் அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நல்லா கழுவி முதலே துடைச்சி வச்சுருந்த துணியில், அதனால் ஈரம் இருக்காது. பூண்டையும் கழுவி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். தோலோடையே போட்டுக்கலாம். இதையும் வறுத்து இதில் சேர்த்துடலாம். நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருந்தேன். நான் அவள் பொரிச்சோன்னே எண்ணெய் குறைஞ்சிருச்சு. இதையும் பொரித்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் பூண்டும் பொரிச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பூண்டு பொரிக்கும் போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த சூட்டிலேயே நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ கலந்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாகவே பேஷன் எடுத்திருக்கேன். இப்போ பொரித்து வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. எண்ணெயெல்லாம் டிஷ்யூவில் வந்துருச்சு. இந்த சூட்லேயே நம்ம காரமும் உப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோ மிச்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கிறதுனால கையில் செய்ய முடியாது. நல்லா குலுக்கி மசாலா, காரம், உப்பு எல்லாம் அவளையும் படுற மாதிரி நம்ம நல்லா குலுக்கியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு பச்சைலாம் பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், சூப்பரான நம்முடைய அவல் மிக்சர் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. டீ போடுற டைமுக்குள்ளே கூட இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.